ஸ்டாக் மார்க்கெட்ல ஒருத்தர் புதுசா இன்வெஸ்டிங்ன்னு வாராருன்னா, அவரோட போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஷேர்ஸ் இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட ஐடிசி ஷேரே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35% வரைக்கும் இறங்கியிருக்கு. லாஸ்ட் 1 இயராட்டே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்க எல்லாருமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருப்பீங்க. இந்த அளவுக்கு ஐடிசி ஷேர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொசிஷன பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எக்ஸிட்ன்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு எக்ஸிட் நடக்கும்போது, ஒரு ஷேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரது நார்மலான ஒரு விஷயம் தான். இதே சினேரியோ தான் டாடா மோட்டார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸ் வந்து அவங்களோட எக்ஸிட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்தது. இதனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் சென்டிமெண்டல்ல போகும்னு பார்த்தோம்னா, அந்த மாரிலாம் கிடையாது. பொதுவாவே இந்த மாரி ஒரு ஸ்டாக்ன்னா ஒரு பை இருக்கும், ஒரு செல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்வெஸ்டருக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நம்ம வந்து அக்குமுலேஷன் பண்றதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, நம்ம வந்து அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்.